பாரத ஸ்டேட் வங்கியின் வங்கிச் சேவைகள் இந்த மாத இறுதியில் பாதிக்கப்படலாம். ஊழியர் சங்கம் மே 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் 2 நாள் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக மே 23ஆம் தேதி 4வது சனிக்கிழமையாகவும் மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகவும் வருவதால் தொடர்ந்து 4 நாட்கள் வங்கிகள் மூடப்படலாம். வாடிக்கையாளர்கள் கிளை தொடர்பான பணிகளில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். டிஜிட்டல் சேவைகள் தொடர்ந்து செயல்படும், ஆனால் சில தாமதங்கள் ஏற்படலாம். எஸ்பிஐ கிளைகள் 4 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கலாம். எஸ்பிஐ கிளைகள் மே 23 முதல் மே 26 வரை மூடப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4வது சனிக்கிழமையான மே 23ஆம் தேதி ஏற்கனவே விடுமுறை நாளாகும், மேலும் மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகும். மே 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நடைபெறும் வேலைநிறுத்தம் செயல்பாடுகளை மேலும் பாதிக்கக்கூடும். வாடிக்கையாளர்கள் குறிப்பாக பணம் செலுத்துதல் மற்றும் எடுத்தல் போன்ற சேவைகளை பெறுவதற்காக தங்களது வங்கி வருகைகளை ஒத்திவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். தொழிலாளர் சங்கம் வேலைநிறுத்தத்தை அறிவித்தது. ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஊழியர் சங்கம் இந்த வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஊழியர் பற்றாக்குறை, சேவை நிபந்தனைகள் மற்றும் ஆட்சேர்ப்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட பல நீண்டகால பிரச்சினைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சங்கம் கூறுகிறது. முந்தைய ஒப்பந்தங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் சங்கம் குற்றம் சாட்டுகிறது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக சர்ச்சை தீவிரமடைந்தது. தொழிற்சங்கம் ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை உள்ளடக்கிய மொத்தம் 16 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. துணைப் பணியாளர்களின் ஆட்சேர்ப்பை அதிகரித்தல், பாதுகாப்பு பணியாளர்களை மேம்படுத்துதல், ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை களைதல், ஊழியர்களின் மருத்துவ பலன்கள் மற்றும் பணிச்சூழலை மேம்படுத்துதல் ஆகியவை இக்கோரிக்கைகளில் அடங்கும். ஓய்வூதியம் மற்றும் ஆட்சேர்ப்பு குறித்த அதிருப்தி ஓய்வூதிய விதிகளில் மாற்றங்களையும் தொழிற்சங்கம் கோரியுள்ளது. தேசிய ஓய்வூதிய அமைப்பு அதிக நெகிழ்வுத்தன்மையையும் சிறந்த பலன்களையும் வலியுறுத்துகிறது. மேலும் தொழில் வளர்ச்சி மேம்பாடுகளையும் ஓய்வூதிய கணக்கீடுகளில் மாற்றங்களையும் அது கோருகிறது. கீழ்நிலை பதவிகளுக்கான ஆள்சேர்ப்பு குறைவது குறித்தும் கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்கள் மீது என்ன தாக்கம் ஏற்படும்? வேலைநிறுத்தம் ஏற்பட்டால் வாடிக்கையாளர்கள் வங்கி கிளை சேவைகளில் இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம். ரொக்க பரிவர்த்தனைகள், காசோலை தீர்வு மற்றும் பிற செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம். டிஜிட்டல் வங்கிச் சேவைகள் தொடர்ந்து செயல்பட்டாலும் மெதுவான பின்தளச் செயலாக்கம் காரணமாக சில பரிவர்த்தனைகள் தாமதமாகலாம். எனவே வாடிக்கையாளர்கள் தங்களின் அத்தியாவசிய பணிகளை முன்கூட்டியே செய்து முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.